ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து ஒரு லாங் வீடியோ நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது என்னதுன்னா டிஐஒய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ள வந்து ஒரு ஹோம் டெக்கார் ஐட்டம், இந்த மாதிரி ஐட்டம்லாம் இந்த ஷாப்பில் கிடைக்கும். இது வந்து டைரெக்டாக வந்து நம்மளுக்கு ஃபேக்ட்ரியிலேருந்து மேனுஃபேக்சர் பண்ணி இந்த ஷாப்புக்கு வந்து எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இங்கே வந்து எல்லா ஐட்டமும் எப்படின்னா சீப்பாக தான் இருக்கும், கொஞ்சம் ரீசனபிள் ப்ரைஸில் நம்ம வாங்கிக்கலாம். நான் அன்றைக்கி என்ன வாங்க வந்தேன் அப்படின்னா, சிங்க்குக்கு, கிச்சன் சிங்க்குக்குள்ளே அந்த வேஸ்ட் பைப்பு போகும்ல, வாட்டர் போகக்கூடிய அந்த அந்த இது வாங்கிறதுக்காகவும், அதுக்கப்புறம் டேப் ஒன்று வாங்கிறதுக்காகவும் நான் இங்கே வந்தேன். இது நாங்கள் இருக்க ரூமில் இருந்து ஒரு 400 மீட்டர் கிட்ட இந்த டிஐஒய் இருக்குது. ஒரு ஏரியாலையுமே கண்டிப்பாக டிஐஒய் ஷாப் வந்து மஸ்ட்டாகவே இப்போ வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எங்கள் ஏரியாவில் முன்னாடிலாம் இல்லை, இப்போ வந்து ஓப்பன் பண்ணி ஒரு 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. இதே நீங்கள் மால்லேலாம் பார்த்தீங்கன்னா எல்லா மால்லேயுமே வந்து இந்த டிஐஒய் வந்து இருக்குது. எம்பிகே போனீங்கன்னா எம்பிகேல பார்க்கலாம். அதுக்கப்புறம் சைனா டவுனில் ஒரு டிஐஒய் இருக்குது. இந்த மாதிரி மெயினான மால்ஸ் எல்லா இடத்துலையுமே டிஐஒய் ஷாப் வந்து வச்சுருக்காங்க. அங்கே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரீசனபிள் ப்ரைஸாக இருக்கும். குவாலிட்டி செக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எவ்வளோ ரேட்டுக்கு தேவையோ அந்த மாதிரி அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து வாங்கிக்கலாம். இதெல்லாம் வந்து இந்த ஒயிட் சிமெண்ட் க்ளூன்னு சொல்லுவாங்க. அந்த சிமெண்ட் போட்டுட்டு அங்கங்கே கேப் இருக்கிற இடத்துல நம்மலாம் வந்து இது பண்ணிடலாம். கிட்டத்தட்ட வந்து இதில் வந்து ஒரு 8 ரோ மாதிரி இருக்குங்க. அதுக்குள்ளார நம்ம எல்லா இடத்துலையும் போனோன்னா எல்லா விதமான ஸ்டப்ஸுமே இதுக்குள்ளார இருக்குது. ஈவன் வந்து நம்மளுக்கு டிஷ்வாஷிங் லிக்விடு, அதுக்கப்புறம் வந்து பேக்ஸ் இருக்குது, வாட்டர் பாட்டில், உட்டன் சாப்பிங் போர்டு, அது வீட்டுக்கு என்னென்ன நெசசரிஸ் தேவை, ஹோம் டெக்காருக்கு என்னென்ன நெசசரிஸ் தேவை, கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து நான் இங்கே வாட்டர் பாட்டில்ஸ்லாம் நான் இங்கே தாங்க வாங்குவேன். கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கும், வெளியில் கம்பேர் பண்ணும் போது இங்கே கொஞ்சம் நல்லாவே இருக்கும். நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால, நம்ம வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக நம்ம வாங்கிட்டு போனோம்னாலும் ட்ராவல் பண்ணி வாங்குற மாதிரி இருக்காது. இதெல்லாம் வந்து இங்கே உள்ள பார்ட்ஸுங்க. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு செட்டே ஆகாது நம்மளோட இந்தியன் குக்கிங்க்கு. பிகாஸ் வந்து இங்கே உள்ளவங்க வந்து சூப்பு இந்த மாதிரி பாயில் பண்ணுறாங்களா, அதனால் அவங்களுக்கு வந்து இது செட் ஆகும். இதெல்லாம் வந்து சர்விங் பண்ணுறதுக்கு உண்டான இது சூப்பராகவே இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம இந்தியாவில் இருந்தோன்னா நம்ம இந்தியாவில் வாங்கிட்டு போய் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே உள்ளது கொஞ்சம் லைட் வெயிட், இதெல்லாம் ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும். ஹெவி வெயிட்டும் இருக்குது. ஈவன் மாய பிராண்டு கூட இங்கே இருக்குதுங்க, ஒரு மால்லாம் பார்த்தேன். இது எல்லாமே வந்து கிளாஸ் கண்டெய்னர் மாதிரி. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 பாட்டு, 22 பாட்டு, 10 பாட்டுக்கெல்லாம் இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் காமிக்கிறேன்னா 20 பாட்டு, கீழே உள்ளது எல்லாமே குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து 10 பாட்டு, 9 பாட்டு இந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் 10 பாட்டு தாங்க. 10 பாட்டுக்கெல்லாம் இது ரீசனபிள் தான். நம்ம ஊர் காசுக்கு கம்பேர் பண்ணோன்னா ஒரு 25 ருபீஸ் தான் வரும். பரவாயில்ல, கிளாஸ் லிட்டோட வரதுனால நல்லாவே குவாலிட்டியும் நல்லாவே இருந்துச்சு. இந்த மாதிரி ஜார் கேக்லாம் வந்து சேல் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு இதெல்லாம் நல்லாவே யூஸ் ஆகும். 10 பாட்டுக்கு நம்ம வாங்கி இங்கே நம்ம சேல் பண்ணலாம். இது வந்து மக் பவுல், சூப்பு மக்கு, இங்கே உள்ளவங்களாம் சூப் மாதிரி ஊற்றி குடிப்பாங்க. இவ்வளோ பெருசில் நம்ம காஃபி குடிக்க முடியாது. காஃபி மக் வந்து மேலே இருக்குது. ப்ரைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவு 47 அப்படி தான் இருந்துச்சு. ஒரு 43, 47, 50க்குள்ளார தாங்க இருந்துச்சு. இதெல்லாம் வந்து என்னதுன்னா மிக்சிங் பவுல்ஸ் எல்லாமே செராமிக்லையும் இருக்குது, ஃபைபர் பிளாஸ்டிக்லேயும் கூட இங்கே இருக்குது. ஃபைபர் பிளாஸ்டிக்குன்னு நம்ம இங்கே கொஞ்சம் இது பண்ண வேணாம், ஆனால் இங்கே நல்லாவே குவாலிட்டியாக இருக்கும். இது எல்லாமே வந்து வால் ஸ்டிக்கர் தாங்க. இங்கே தான் நான் வந்து வால் ஸ்டிக்கர் வந்து நான் இங்கே தான் வாங்குவேன். வெளியே கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் கலெக்ஷன்ஸும் நிறையா இருக்கும். ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சீப்பாக இருக்கும். இது வந்து இந்த நெயில் ஆர்ட்லாம் பண்ணுவாங்கள்ல, அது இங்கே ரொம்பவே ஃபேமஸுங்க. எந்த ஷாப்பில் போனாலும், ஈவன் ஒரு சின்ன பொட்டி கடைக்கு போனாலும் இந்த நெயில் ஆர்ட் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வந்து இங்கே இருக்கும். பார்பி ஸ்டிக்கர்ஸ், அதுக்கப்புறம் மிக்கி மவுஸ் ஸ்டிக்கர்ஸ், அதுக்கப்புறம் டிஸ்னி இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே வந்து இங்கேயுமே இருக்குது. இதெல்லாம் வந்து கிட்ஸ் வந்து வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து ஆக்சசரிஸ் ஃபுல்லாகவே. அப்புறம் மேட்டு, அதான் இல்லாத ஐட்டமே இல்லைங்க இங்கே. ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லாவே ரீசனபிளாக தான் இருக்கும், நம்ம இங்கே வாங்கலாம். இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இதெல்லாம் வந்து 150 பாட்டு. 150 பாட்டுக்கு உண்டான ஒர்த்து இருக்குது அதில். நல்லாவே சாஃப்டாக இருந்துச்சு. இது வந்து கர்டைன் போடுவோம்ல,
அந்த கர்டைனுக்கு உண்டான அந்த கர்டைன் அதுக்கு உண்டான அது ஃபுல்லாமே இருந்துச்சு. எல்லாமே நம்ம ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இது வந்து வாலில் ஸ்டிக் பண்ணிட்டோன்னா ஸ்டிக் ஆகி நிற்குங்க. நம்ம ட்ரில்லர்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. அது வாலில் ஸ்டிக் பண்ணிட்டாலே நம்ம வந்து அதில் ஹேங் பண்ணிக்கலாம், கிளாத் ஹேங் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம துணி காய வைக்கிறதுக்கு கூட ஹேங் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து நைஃபு அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே. நைஃப்லாம் எல்லாமே நல்லா நான் வாங்கினது கிடையாது. நான் நைஃப்லாம் வந்து இந்தியாவிலேருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். இங்கே வாங்கினதே கிடையாது. இந்தியாவிலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தேன் நைஃபு. அதுவே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே தான் ஒன்று வாங்கி பார்க்கணும் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காங்க. அந்த ஃபிஷ் கட் பண்ணுறது வாங்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க என் ஹஸ்பண்ட். ஒரு நாள் வாங்கினேன்னா நான் அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் எப்படி இருக்குதுன்னு. இந்த டிஐஒய் ஷாப் வந்து ஈவன் ஒரு 20 கண்ட்ரியில் இருக்குதுங்க. நம்ம இந்தியாலேயும் கூட இருக்குது இந்த டிஐஒய். ஐ திங்க் மும்பையில் இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன். சென்னையில் ஒரு ஷாப் இருக்கிற மாதிரி என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க. பட் என்னங்கிறது எனக்கு தெரியல. மும்பையில் வந்து இருக்குது. இதோட ஹெட் ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா மலேசியாவில் இருக்குதுங்க. ப்ராடக்ட் எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படிங்கிறத விட நம்மளுக்கு ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரி தான் இங்கே உள்ள குவாலிட்டி இருக்கும். இது வந்து இங்கே உள்ளவங்க சூப் வந்து இதில் தாங்க பாயில் பண்ணி ட்ரைன் பண்ணுவாங்க. அது அதோட இது தான் அது. பார்பிக்யூ பண்ணுற ஸ்ட்ரெயினர் எல்லாமே கிடைக்குங்க இங்கே. நம்ம மெயினாக வந்து பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த மாதிரி ரிப்பேரிங் ஐட்டம் இருக்கும்ல, வீட்டில் டக்குன்னு ஏதாவது ஒன்று ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு சின்ன ஸ்க்ரூவாக இருந்தால் கூட இங்கே நம்ம போய் டக்குன்னு வாங்கிடலாம். பல்காக வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. குட்டியாக ஒரு ஸ்க்ரூ எனக்கு ஒரே ஒரு ஸ்க்ரூ வேணும். அதுக்கப்புறம் அந்த எல்போ பைப் மாதிரி ஒன்று இருக்கும். அதெல்லாம் நம்மளுக்கு வந்து சிங்கிள் பீஸில் கிடைக்கும். மோஸ்ட்லி வந்து இவங்க இங்கே பேக்கிங்காக தான் விற்பாங்க. மொத்தமாக தான் நம்ம இங்கே ஹோல்சேலாக வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா சிங்கிள் பீஸாகவே நம்மளுக்கு எல்லாமே சீப்பாகவே கிடைக்கும். நான் வெளியில் ஒரு லோக்கல் ஷாப்பில் வந்து நான் வாங்கின ஒரு வாட்டர் டேப் வந்து கேட்டேங்க. 100 பாட் கிட்டனா போட்டாங்க. ஆனால் இங்கே வந்து 100 பாட்டுக்கே நல்லா குவாலிட்டியாகவே இருந்துச்சு. இதெல்லாம் வந்து பேக்கிங் செக்ஷன் தான். இங்கே தான் நான் மெஷரிங் கப்ஸ் எல்லாமே நான் இங்கே தான் பேக்கிங் உண்டான ஐட்டம் எல்லாமே நான் இங்கே தாங்க வாங்குவேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். பேக்கிங் பேப்பராக இருக்கட்டும், பார்ச்மெண்ட் பேப்பராக இருக்கட்டும், அலுமினியம் ஃபாயிலு, அதுக்கப்புறம் பைப்பிங் ரேக்ஸு, பைப்பிங் பண்ணுற பேகு, மெஷரிங் கப்ஸ் அண்ட் ஸ்பூன்ஸ் எல்லாமே நான் இங்கே தான் வாங்குவேன். கப் கேக் ஹோல்டரும் இங்கே இருக்குது. ஸ்டார்ஸ் எல்லாமே இங்கே இருக்குதுங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு டெம்பரேச்சர் செக் பண்ணுறதுக்கு உண்டான மிஷினும் இருக்குது. இந்த ஸ்ட்ரெயினரை பாருங்களேன், சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பன்னீர் நம்ம பண்ணுறதுக்காக நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணுவோம்ல, மஸ்லின் கிளாத்து, அந்த கிளாத்துமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்கும். ப்ளஸ் வந்து நான் இந்தியாவுக்கு இங்கேருந்து தாங்க ஜிப்லாக் வாங்கிட்டு போவேன். நம்ம அங்கே இருந்து இங்கே திங்ஸ் வந்து நம்ம கொண்டுட்டு வர மாதிரி இருந்தால் இந்த ஜிப்லாக் நல்லாவே குவாலிட்டியாக இருக்கும். நான் இங்கேருந்து தான் வாங்கிட்டு போவேன் ஜிப்லாக்கு. அதே மாதிரி இங்கே ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கும் தனியாக ஜிப்லாக் இருக்கும். அதுவுமே வந்து இங்கேயே கிடைக்கும், இங்கேயே வாங்கிக்கலாம். நான் அதையும் தான் இங்கே தான் வாங்குவேன், இந்த ஷாப்பில் தான் வாங்குவேன். ரொம்ப தூரத்தில் இருக்கிறத விட பக்கத்தில் இருந்து நம்ம நியர்பையில் வாங்கி வச்சுக்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூர்டாக தான் இருக்கும். ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து வாங்குறதுக்கு. இது வந்து ஆன்லைன் ஆப்ஷன்ஸ்லாம் கிடையாதுங்க. டிஐஒயை பொறுத்தளவு நம்ம டேரெக்டாக போய் வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஆன்லைன்லலாம் இவங்க வந்து கொண்டு வந்து செல் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. மேக்ரோ இந்த மாதிரி, லோட்டஸ் இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. 1000 பாட் கிட்ட நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணுவாங்க. இங்கே அந்த ஆப்ஷன்ஸ் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து ரேட்டு ரொம்ப எனக்கு டிஸ்டர்ப் பண்ணுதுங்க. அதனால் அந்த ஷீட்டு, அந்த ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும்ல, அது வந்து என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, நான் இங்கே தான் வாங்கினேன், ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு. அதை வச்சு ஒரு ரேட்டை பிடிச்சிட்டேங்க. டிஷ்வாஷிங் லிக்விடும் கம்ஃபோர்ட்டும் இங்கே நல்லா இருக்குது. நான் வந்து டிஷ்வாஷிங் லிக்விட் நான் இங்கே வாங்கினேன். சாஃப்ட்னர் வந்து நான் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து மந்த்லி பட்ஜெட்டில் வாங்குறதுனா, மந்த்லி க்ராசரியில் வாங்குறதுனால நான் அங்கே வாங்கிட்டு வந்துடுவேன். அதனால் இங்கே அது நான் வாங்கலை. இது மட்டும் நான் இங்கே வாங்கினேன். இங்கே பார்த்தீங்களா எத்தனை ரோ இருக்குது பார்த்தீங்களா.
ஒரு 9 ரோஸ் கிட்டன இருக்குதுங்க. 9 ரோஸ்க்குள்ளாரே நம்ம போயிட்டு வரலாம். ஆப்போசிட்டில் இருக்கும். நம்ம எல்லாமே தனித்தனியாக ஒரு செக்ஷனில் ஒன்று இருக்குது. ஆயில் இருக்குது. இது வந்து எல்லாமே வந்து இதெல்லாம் பைப் செக்ஷன்ஸு. அப்புறம் ப்ளம்பிங் செக்ஷன்ஸு. இது வந்து கார்டனுக்கு பண்ணுற ஐட்டம். கெட்டில் இருக்கும். மோஸ்ட்லி நம்ம பேசிக் என்னென்ன தேவையோ எல்லாமே இங்கே வச்சுருவாங்க. டோஸ்டர்ஸு, அதுக்கப்புறம் வந்து இது எல்லாமே கார்டனிங் ஐட்டம். கார்டனிங் மட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. எனக்கு இந்த கார்டன் பார்ட் மட்டும் இங்கே கொஞ்சம் விலை கூட மாதிரி தெரியுது. ஏன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் நான் ஒரு ஷாப் பார்த்தேன். அங்கே வந்து கொஞ்சம் ரீசனபிள் ப்ரைஸில் நல்லா இருந்துச்சு. அது சும்மா வந்து ஒரு குட்டி கடை மாதிரி. அந்த கடையில் நல்லா இருந்துச்சு. இந்தியாவுக்கு நம்ம வந்து இந்த எலக்ட்ரிக்கல் ஐட்டம், இந்த ஸ்க்ரூ, இந்த பைப்ஸு இந்த மாதிரி வாங்கிட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே வந்து வாங்கலாங்க. நம்மளுக்கு ப்ரைஸ் ரேஞ்சும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம இங்கே வாங்கிக்கலாம். நம்ம வெளியில் 4 ஷாப்ஸில் பார்த்துட்டு அங்கேயும் கம்பேர் பண்ணிவிட்டு இங்கேயும் வந்து நம்மளுக்கு பார்க்கும்போது நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இந்த பெண்ணெல்லாம் அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து யூஸ் கிடையாது, ஜஸ்ட்டு டெக்கார் ஐட்டம்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஸ்க்ரப்பர் வந்து டிஷ்வாஷிங் ஸ்க்ரப்பர் வந்து வெளியில் வந்து 10 பாட்டுங்க. ஆனால் இங்கே 4 வந்து 24 பாட்டு தான். ஸோ வந்து நம்மளுக்கு இதெல்லாம் ப்ராஃபிட் தான். ஸோ இதெல்லாம் இங்கே நம்ம வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் டிஷ்வாஷிங் லிக்விடுமே வந்து டிஷ்வாஷிங் லிக்விட் வந்து மோரார்லெஸ் நம்ம வெளியில் பிக்ஸியில் வாங்குறதுக்கும் இங்கேக்கும் ஒரே காமன் ப்ரைஸாக தான் இருக்குது. ஸோ வந்து அது ஒன்றும் நம்ம பெரிய வித்தியாசமாக பார்க்கல. பேசிக் யூஸுக்கு பேசிக் இது பண்ணுறதுக்கு நம்ம இங்கே வந்து கண்டிப்பாக நம்ம வாங்கிக்கலாம். நீங்கள் டூரிஸ்ட் பிளேஸில் டூரிஸ்டமாக நீங்கள் வரீங்க அப்படின்னாலும் கூட நீங்கள் இந்த கடையை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இங்கே இருந்து வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம் இதுவும் நல்லாயிருக்கும். இதுவும் நீங்கள் வந்து குவாலிட்டி வந்து நல்லாவே சூப்பராகவே இருக்குங்க. இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஊர் கால்ஸை கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் கம்மி தான், ஆனால் குவாலிட்டி நல்லாயிருக்கு. நீங்கள் இங்கே வாங்குறது நல்லா பெஸ்ட்டாகவே இருக்கும். இதெல்லாம் நல்லாவே குவாலிட்டியாக இருக்குது. இது எல்லாமே ஊரில் கிடைக்கிற ஐட்டம் தாங்க. இது ஃபுல்லாகவே வந்து டாய்ஸ் ஏரியா தான். இப்போ இந்த ரோவில் இருந்து அந்த லாஸ்ட் வரைக்குமே ஃபுல்லாக டாய்ஸ் செக்ஷன் தான். எல்லா விதமான டாய்ஸும் இருக்குது. இங்கே இருந்து ஆரம்பித்து அது அந்த எண்டு வரைக்கும் ஃபுல்லாமே டாய்ஸ் செக்ஷன் தான் முடியுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பூஜா ஐட்டம்ஸும் இவங்க இங்கே வச்சுருக்காங்க. பூஜா ஐட்டம்ஸ்னால் இவங்க பூஜை பண்ணுற மாதிரி உள்ள ஐட்டம்ஸ் தான் இங்கே இருக்கும். நம்ம ஊரில் உள்ள மாதிரி குங்குமம் அந்த இதெல்லாம் இங்கே கிடைக்காது. இவங்க இதில் எப்படி பண்ணுவாங்களோ அந்த பூஜை ஐட்டம்ஸ் இவங்க வச்சுருக்காங்க. ஐஃபோனோட ஃபோன் கேசஸ் கூட இங்கே இருக்குதுங்க. ஆனால் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. நாங்கள் செக் பண்ணோம். இது வந்து ட்ராவல் பாட்டில். நம்மளுக்கு வந்து ஃப்ளைட்டில் வந்து ஹேண்ட் லக்கேஜில் வந்து குவான்டிட்டி வந்து கம்மியாக தான் அலோவ் பண்ணுவாங்க. 100 ml அந்த மாதிரி தான் அலோவ் பண்ணுவாங்க. ப்ளஸ் அதுக்காக நம்ம வந்து இது ட்ராவல் இதாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் பேங்காக்கில் உள்ள டிஐவைலாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே பெருசாக இருக்கும். என் ஹஸ்பண்ட் வந்து இதை நீ பாரு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. அழகாக இருந்துச்சு. அதில் சவுண்டு வந்துச்சு. இதெல்லாம் வந்து கீ செயின் செட்டு, அந்த பென்னு, டெக்கார் ஐட்டமுக்கு இது யூஸ் பண்ணலாம். நல்லாயிருக்கும், பார்க்கவே அழகாக இருந்துச்சு. நான் இன்றைக்கி என்னென்ன வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரேட் ஷீட் ஒன்று வாங்கினேன், டிஷ்வாஷிங் லிக்விட் ஒன்று வாங்கினேன், அப்புறம் வந்து டேப் ஒன்று வாங்கினேன். இது வாங்கினதுக்கு எனக்கு வந்து 143 பாட் ஆச்சுங்க. நம்ம ஊர் காசுக்கு கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா 350 rupees கிட்டனா வருதுங்க. ஓகேங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பேக்ரவுண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.